மூன் லேண்டிங், நிலவில் மனிதன் முதல்ல கால் எடுத்து வைத்தது நமக்கு தெரியும். அந்த வரலாறு 1969, கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. இது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அதை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையாகவே சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்டா? அவங்க ஒரு தவறு கூட பண்ணலையா? ஒரு சின்ன பிரச்சனை கூட ஏற்படலையா? அவங்க போய் மூணில் இறங்கி நடந்துட்டு திரும்ப பூமிக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. கிட்டத்தட்ட அந்த மிஷன் வந்து ஃபெயில் ஆகிற மூமெண்ட் தான். எப்படியோ நிறைய விஷயங்களை சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணி அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு வந்தாங்க. அப்படி என்ன மாதிரியான சேலஞ்சஸ் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க? அந்த மிஷன் எனி டைம் கடைசி மூமெண்ட்டில் அபார்ட் பண்ணுற ரேஞ்சுக்கெலாம் நடந்தது. அப்படி என்ன நடந்தது? ஒரு சின்ன சுவிட்ச் கூட பார்த்திங்கன்னா அவங்கள மூணுலேயே அங்கேயே விட்டுட்டு வந்திருக்க மாதிரி ஆயிருக்கும். அவங்களால திரும்ப பூமிக்கு வர முடியாத நிலைமை கூட ஆக போச்சு. அதை அவங்க எப்படி சமாளித்தாங்க? இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லான மூன் லேண்டிங் நடந்தாலும் அங்கே பின்னாடி நடந்த திக் நிமிடங்கள், அவங்க எப்படி மூணில் லேண்ட் ஆனாங்க, அங்கே என்ன பிரச்சனை நடந்தது, அங்கே இருந்த சேலஞ்சஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜேகே. 1960களில் அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் நடந்த ஸ்பேஸ் வார் பற்றி எல்லாருக்கும் தெரியும். ரஷ்யா நிறைய விஷயத்தில் முன்னோடியாக முதல்ல சேட்டலைட் இதெல்லாம் அனுப்புறதை பார்த்துட்டு அமெரிக்கா முதல்ல நாங்கள் நிலவில் இறங்க போகிறோம் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாங்க. 1960லேருந்து ப்ரிப்பரேஷன் ஆரம்பித்து 69களில் முதல் முறையாக சக்ஸஸ்ஃபுல்லாக அப்போலோ 11 மிஷனில் அவங்க வந்து முதல் முறையில் நிலவில் காலடி வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அப்போலோ 1லேருந்து அப்போலோ 20 வரைக்கும் நிறைய மிஷன்ஸ் இருக்குது. நிறையா அபார்ட் ஆனது, நிறைய ஃபெயிலியர் ஆனதெல்லாம் இருக்குது. இதில் அப்போலோ 11 அப்படிங்கிறது தான் முதல் முறையாக சக்ஸஸ்ஃபுல்லாக மனிதன் நிலவில் கால் பதித்த ஒரு மிஷன். லட்சக்கணக்கான மக்களுடைய கனவுகள், ஆயிரக்கணக்கான இன்ஜினியர்ஸோடைய உழைப்பு, பல ஆண்டு உழைப்பு, இதெல்லாம் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேரோட தலையில் தான் முடியுது. அது யாருன்னா கமாண்டர் நீல் ஆம்ஸ்ட்ராங், அப்புறம் வந்து மைக்கேல் கொலின்ஸ், அப்புறம் வந்து பஸ் ஆல்ட்ரின். இந்த 3 ஆஸ்ட்ரோனாட் தான் வந்து நிலவில் முதல்ல கால் பதித்த அப்போலோ மிஷனில் பங்கேற்ற ஆஸ்ட்ரோனாட்ஸ். 1969 ஜூலை 16 அன்றைக்கு ஃப்ளோரிடாவிலிருந்து சாட்டர்ன் 5 அப்படிங்கிற ராக்கெட்லேருந்து இவங்க 3 பேரும் புறப்படுறாங்க. அந்த ராக்கெட் பார்த்திங்கன்னா பல கட்டமாக பிரிஞ்சு கடைசியாக வந்து ஒரு மாடியூல் தான் மேலே போகும். அது வந்து வினாடிக்கு 5 மைல் வேகத்தில் வந்து 3 நாளாக பயணம் செய்து ஜூலை 20 அன்னைக்கு வந்து நிலவை அடையுது. நிலவோட ஆர்பிட்டை பிடிக்குது. நிலவுடைய பாதையை அடைஞ்ச உடனே வந்து கமாண்ட் மாடியூல் வந்து நிலவை ஆர்பிட்டை சுற்றிக்கிட்டே இருக்கும். அதில் லூனர் மாடியூல் மட்டும் நிலவில் தரையிறங்கும். அங்கே வந்து அவங்க வேலையை முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் அந்த லூனர் மாடியூல் மேலே வந்து கமாண்ட் மாடியூலோடு இணைந்து திரும்ப பூமிக்கு வரும். இதுதான் வந்து மிஷன். இப்போ இந்த கமாண்ட் மாடியூலில் பார்த்தீங்கன்னா நிலவோடைய ஆர்பிட்லேயே வந்து மைக்கேல் கொலின்ஸ் வந்து கமாண்ட் மாடியூலை இயக்கிட்டு இருப்பார். லூனர் மாடியூலில் வந்து நீல் ஆம்ஸ்ட்ராங்கும் பஸ் ஆல்ட்ரின் இவங்க 2 பேரும் வந்து நிலவில் தரையிறங்க போகிறாங்க. இவங்க 2 பேர் தான் கால் பதித்தது. இப்படி ப்ராப்பரான திட்டங்கள் இருக்க ஆக்சுவலாக உண்மையாக அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வரைக்கும் சொன்ன பிளான் எல்லாமே கரெக்டாக நடந்தது. அப்பப்போ சின்ன கம்யூனிகேஷன் கேப்ஸ்லாம் வந்தது. மறுபடியும் அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு அவங்க பூமியிலேருந்து நிலவுக்கிட்ட போயிட்டாங்க. 3 நாள் கழிச்சு நிலவோட ஆர்பிட்டில் கரெக்டாக வந்தாச்சு. அங்கேருந்து வந்து கமாண்ட் மாடியூலும் லூனர் மாடியூலும் பிரிஞ்சு கமாண்ட் மாடியூலில் வந்து மைக்கேல் கொலின்ஸ் இருக்கிறாரு. லூனர் மாடியூலில் வந்து இப்போ பிரிஞ்சுட்டாங்க. யார் உள்ள ஆம்ஸ்ட்ராங் இருக்கார், அப்புறம் வந்து ஆல்ட்ரின் இருக்கார். இவங்க 2 பேரும் இப்போ மூணில் லேண்ட் ஆகணும். இதை தான் வந்து 13 minutes to the moon அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்பில் தேடினாரே பிபிசியோட டாக்குமெண்ட்ரியிலேருந்து அவங்களுடைய இந்த 13 நிமிடம் எப்படி லேண்ட் ஆனாங்கிற ரெக்கார்டிங்ஸ், ஆடியோ ரெக்கார்டிங்ஸ்லேருந்து, விஷுவல்லேருந்து நீங்கள் நிறையா பார்க்கலாம். அதை தான் இப்போ சொல்ல போகிறேன். முதல் பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குதுன்னா, இப்போ கமாண்ட் மாடியூலிருந்து இந்த லூனர் மாடியூல் பிரிஞ்சிருச்சு. இப்போ அந்த லூனர் மாடியூல் கரெக்டாக நிலவில் இறங்குறதுக்கு 7.5 நிமிடங்கள் தான் இருக்குது. அந்த இடத்துல தான் கம்ப்யூட்டரில் வந்து 1202 அப்படிங்கிற ஒரு எரர் கோடு வருது. ஏஜிசி அப்படின்னு சொல்லக்கூடிய அப்போலோ கைடன்ஸ் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது அந்த காலத்தோடைய 60களுடைய அட்வான்ஸ் கம்ப்யூட்டர். கிட்டத்தட்ட 30 கிலோ உண்டது. ஸோ அந்த கம்ப்யூட்டரில் ஒரு பழுது ஏற்பட்டு அது வந்து 1202ங்கிற எரரை தொடர்ந்து காமிச்சிட்டே இருக்குது. இது வந்து பைலட்ஸ்க்கு வந்து டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குது, என்ன எரர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கம்ப்யூட்டர் இந்த மாடியூல் இயக்கிறது மட்டும் இல்லாமல் நேவிகேஷனாக இருக்கட்டும், இந்த இன்ஜினை கண்ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும், ஆல்டிடியூடுன்னு நிறைய வேலைகளை வந்து செய்கிறது, இந்த டேட்டாவெல்லாம் ப்ராசஸ் பண்ணுறது இந்த கம்ப்யூட்டர் தான். லேண்ட் ஆக போகிற டைமில் திடீர்னு எரர் கோடு வந்ததால் என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. ஒருவேளை மிஷன் அபார்ட் பண்ணிடணுமா, நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியாதா அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் முதல்ல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதை வந்து மிஷன் கண்ட்ரோல் ரூமுக்கு அவங்க தெரிவிக்கிறாங்க. அவங்களும் இதை பற்றி ஆராயிறாங்க. நிறைய அனாலிசிஸ்க்கு பிறகு அவங்க என்ன சொல்கிறாங்க, நிலவுக்கு முன்னாடியே பூமியில் நீல் ஆம்ஸ்ட்ராங் இந்த மாதிரியான சிமுலேஷன்ஸில் வந்து ஏற்கனவே ட்ரைனிங் நிறைய எடுத்திருந்தாலும் இந்த மாதிரி ஒரு எரரை அவர் அப்போ கண்டதே இல்லை. அதாவது எக்ஸாமில் சிலபஸ்லேயே இல்லாத திடீர்னு கேள்வியே வரும்போது எப்படி இருக்கும், அதுபோல் லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி திடீர்னு இந்த கம்ப்யூட்டரோட எரர் அவங்க எல்லாரையுமே கொஞ்சம் பயப்பட வச்சிருச்சு. தொடர்ந்து 4 முறை இந்த 1202 எரர் வந்து திரும்ப வந்துகிட்டே இருக்குது. அப்புறம் 1201 எரர் கூட ஒரு தடவை வருது. அப்புறம் கண்ட்ரோல் ரூமில் கீழே என்ன சொல்கிறாங்கன்னா,
பரவாயில்ல அந்த இக்னோர் பண்ணிவிடுங்க, அந்த எரர்லாம் விட்டுடுங்க, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், மிஷன் அபார்ட் பண்ண தேவையில்ல, வி கேன் கோ ஹெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தொடர்ந்து அவங்க திரும்ப அதை ப்ரொசீட் பண்ணுறாங்க. கீழே நாசா விஞ்ஞானிகள் இந்த எரருக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அதாவது நிறைய கமெண்ட்ஸ் கொடுக்கறதன் மூலமாக இந்த கம்ப்யூட்டருக்கு வந்து மெமரி வந்து ரன்னிங் அவுட் ஆஃப் மெமரி, அதுக்கு வந்து மெமரி பத்தலை, நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதால கமெண்ட்ஸை குறைச்சிக்கிட்டு இது வந்து பெரிய பிரச்சனை இல்லை, இந்த பிரச்சனையெல்லாம் இக்னோர் பண்ணிடுங்க, இந்த எரர் கோடை இக்னோர் பண்ணிவிடுங்க, நீங்கள் உங்களோட மிஷனை கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்ற கமெண்ட்டை கொடுக்குறாங்க. அதை கேட்டுட்டு அவங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு மூன் லேண்டிங்கை ப்ரொசீட் பண்ணுறாங்க. அந்த எரர் கோட் இஷ்யூ சால்வ் ஆனதுக்கப்புறம் கீழே இறங்கலான்னு பார்க்கும்பொழுது அடுத்த பிரச்சனை வருது. நீல் ஆம்ஸ்ட்ராங் ஏதோ ஒரு சின்ன சிக்கல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறார். என்னன்னா அவங்க மேப் பண்ண இடத்துல எந்த இடத்துல லேண்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதை தாண்டி போயிட்டு இருக்கிறத கவனிக்கிறார். ஆல்ட்ரின்கிட்ட அவர் சொல்கிறாரு, நம்ம நினச்சதை விட ஒரு 3-4 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் கணிக்கிறார். ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டாங்க. எந்த இடத்துல ஸ்பாட்டில் இறங்கணுமோ அந்த லேண்டிங் ஸ்பாட்டை தாண்டி போயிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொலம்பியாவிலேருந்து இந்த லூனர் மாடல் பிரியுது இல்லையா, கமாண்ட் மாடியில் வந்து பிரியும் பொழுது அந்த ரெண்டுத்தையும் அந்த ஸ்பேஸ் கிராஃப்டை ஜாயின் பண்ணுற அந்த டனல்லேருந்து ஒரு ப்ரெஷரில் தான் பிரியும். அந்த ப்ரெஷர் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆனதால், அது விலகிற வேகம் அதிகமானதால் இந்த லூனர் மாடியில் வந்து கொஞ்சம் வேகமாக தள்ளப்பட்டிருக்கு. அப்படி வேகமாக தள்ளப்பட்டதால் அதோடைய மூவ்மெண்ட் அதிகமானதால் இவங்க நினைக்க வேண்டிய இடத்துல இருந்து கொஞ்சம் அதிகமாக வேகமாக தள்ளி போயிடுச்சு. பொதுவாக மூன் லேண்டிங் ஆட்டோமேட்டடாக தான் நடக்கும், அதுதான் ஸ்மூத்தாக இருக்கும். ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை வந்ததால் நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து செமியாக வந்து அவர் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு மேனுவல் கண்ட்ரோல் மூலமாக இப்போ கீழே இறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இப்போ அவர் விண்டோ வழியாக ஜன்னல் வழியாக கீழே மூணை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுலே ஸ்மூத்தான ஏரியா எதுவோ அங்கே இறங்கணும். ஏன்னா அவங்க பாயிண்ட் பண்ணி வச்சது தான் இருக்கிறதுலே ஸ்மூத்தான ஏரியா. ஆனால் நிலவில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல கிரேட்டர்ஸ் இருக்கும், நிறைய இடத்துல மேடு பள்ளங்கள்ல சமதளம் இருக்காது, கற்பாறைகள் இருக்கும். அதனால் கரெக்டான கொஞ்சமாவது ஸ்மூத்தான இடத்துல லேண்ட் பண்ணணும். கொஞ்சம் மேடாக இருந்தாலும் பள்ளமாக இருந்தாலும் அங்கே லேண்ட் பண்ணிட்டா லூனர் மாடலே கவுந்துடும், ஒரு பெரிய கிராஷ் ஏற்பட்டுரும். அப்படிங்கிறதால ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை ஹேண்டில் பண்ணணும். இப்போ நீல் ஆம்ஸ்ட்ராங் மேனுவல் கண்ட்ரோல் எடுத்ததுக்கப்புறம் கீழே கண்ட்ரோல் ரூமில் எல்லாருமே அமைதியாயிட்டாங்க. அமைதியாக ஒரு டெட் சைலன்ஸில் வந்து வாட்ச் பண்ணுறாங்க, என்ன நடக்க போதோ, அவர் எப்படி இறக்க போகிறாரு. ஏன்னா இதுக்கப்புறம் கண்ட்ரோல் ரூமில் ஒன்றுமே கிடையாது. லூனருடைய பைலட் பக்கத்தில் ஆல்ட்ரின் வந்து கமெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ வந்து நீல் ஆம்ஸ்ட்ராங் மேனுவலாக இயக்குறாரு. இந்த மேனுவலாக இயக்குறது அப்படிங்கிறது இந்த ட்ரோனை முதல்ல இயக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ட்ரோனோடைய மெக்கானிக்ஸே இப்போ நம்ம ஒரு கார் ஓட்டுறோம், பைக் ஓட்டுறத விட இந்த ட்ரோனை ஓட்டும்போது கண்ட்ரோலே இருக்காது நமக்கு கையிலேருந்து அந்த ஆப்ரேட் பண்ணும்போது. அப்படி கிட்டத்தட்ட இவங்க உட்கார்ந்துருக்கிற ஒரு சிஸ்டமே வந்து ஏற்கனவே அவங்க சிமுலேஷனில் பார்த்தாலும் அவங்க பூமியில் அவங்க சிமுலேஷனில் ட்ரை பண்ணதை விட இங்கே அதாவது 6 மடங்கு கிராவிட்டி இங்கே வந்து கம்மி. அப்படின்னும்போது ரியாலிட்டியில் அதை புரிஞ்சுக்கிறதுக்கே அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிச்சு. இருந்தாலும் நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து திறமையாக அதை ஹேண்டில் பண்ணார். கிட்டத்தட்ட நிலவிலிருந்து 500 அடிக்கு மேலே இருக்கும்போது ஒரு கண்ட்ரோல் எடுக்கிறாரு, ஜாக்கிரதையாக கீழே இறங்குறாரு. பக்கத்தில் இருக்க ஆல்ட்ரின் வந்து என்ன வேகத்தில் போயிட்டு இருக்கும், எவ்வளோ அடி உயரத்தில் இருக்கும், அந்த உயரம் குறைஞ்சிக்கிட்டே வர்றதையும் அந்த வேகம் குறைஞ்சிட்டே வர்றதையும் அதெல்லாம் சொல்லிக்கிட்டே வர்றாரு. இப்போ அடுத்த மிக மோசமான முக்கியமான ஒரு பிரச்சனை வருது. என்னன்னா இவங்க 500 அடியிலேருந்து 100 அடிக்கு கீழே இறங்கிட்டாங்க. இப்போ மூணில் இன்னும் 100 அடி தான் இருக்குது இறங்குறதுக்கு. ஆனால் அவங்ககிட்ட இருக்க ஃபியூல் பார்த்தீங்கன்னா அந்த லூனர் மாடலில் நினச்சதை விட அதிகமாக பேர்ன் ஆனதால் இன்னும் 1 நிமிஷத்துக்கு தான் ஃபியூல் இருக்குது அப்படிங்கிற இண்டிகேட்டர் லைட் வர ஆரம்பிச்சிச்சு. இதை வந்து ஆல்ட்ரின் பார்த்துடுறாரு. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இறங்கிட்டு இருக்கிறதால அவர்கிட்ட ஹரியப் சீக்கிரம்னு சொல்ல முடியல. அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. நீல் ஆம்ஸ்ட்ராங் 30 வினாடிகளில் 100 அடியிலிருந்து கீழே 10 அடிக்கு கீழே இறங்கி வந்துட்டாங்க. இப்போ 10 அடிக்கு வந்தாச்சு, இன்னும் 30 செகண்ட் தான் பாக்கி இருக்குது ஃபியூல். ஸோ அதுக்குள்ளே இறக்கணும், இந்த 10 அடி தான் கண்டிப்பாக இறக்கிடலாம் அப்படிங்கிற தைரியம் ஆல்ட்ரினுக்கு வருது. மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து இந்த லூனர் மாடல் தரையை நோக்கி வந்துகிட்டே இருக்குது. இப்போ ஜன்னல் வழியாக பார்த்துக்கிட்டே ஆம்ஸ்ட்ராங் ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப மேடு பள்ளம் இல்லாத ஒரு இடமா பார்த்து நிப்பாட்டுறாரு. இந்த லூனர் மாடல் இருக்கு இல்லையா, இதை வந்து ஈகிள் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இப்போ இந்த ஈகிள் வந்து நிலவை தொடப்போகுது, கிட்ட நெருக்கமாக வந்துருச்சு. இதோட ஈகிளுடைய நிழலே வந்து பார்த்திங்கன்னா நிலவில் தெரியுறதை இவங்க 2 பேரும் விண்டோவிலேருந்து பார்க்குறாங்க. ஸோ அது இறங்கிருச்சு. இப்போ இறங்கிருச்சாங்கிறது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னா, அதோடைய ஈகிளுடைய கால் இருக்கு இல்லையா, லூனர் மாடலுடைய கால், அதில் கீழே மைக்ரோ சுவிட்ச் இருக்கும். ஸோ அந்த சுவிட்ச் வந்து பட்ட உடனே இவங்களோட கேபின் உள்ளே வந்து ஒரு ப்ளூ லைட் எரியும். ஸோ ஆல்ட்ரின் வந்து காண்டாக்ட் லைட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ தரையில் இருக்கவங்களுக்கு வந்து ஓகே லேண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு தெரியுது. அப்போ நீல் ஆம்ஸ்ட்ராங் சொல்கிறாரு, த ஈகிள் ஹேஸ் லேண்டட். அப்போ தான் கண்ட்ரோல் ரூமில் இருக்கவங்களுக்குலாம் உயிரே வருது. நம்ம வந்து இன்டர்ஸ்டெல்லர் அப்படிங்கிற படத்தில் வந்து ஒரு டாக்கிங் சீன் பார்த்துருப்போம். ஸோ அது மாதிரி 1960களில் அப்போ இருந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி ஒரு சின்ன லேண்டிங்கை வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அப்படி இறக்கியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது நமக்கு வந்து ஒரு சின்ன கூஸ் பம்ப் வரும். சரியாக நீல் ஆம்ஸ்ட்ராங் அதை லேண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மீதி ஃபியூல் டேங்க்கில் 15லேருந்து 20 செகண்ட் வரைக்கும் தான் பாக்கி ஃபியூல் இருந்தது. லூனர் மாடல் அந்த ஈகிள் இருக்கு இல்லையா, அது வந்து லேண்ட் ஆன உடனே டக்குன்னு இறங்கிலாம் அவங்க மூன் வாக் பண்ணலை. கிட்டத்தட்ட 6 மணி நேரம் உள்ளதாக இருந்தாங்க. அவங்க வந்து நிறையா பண்ணணும், அந்த இன்ஜினை ஆஃப் பண்ணணும், எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும், உள்ளே வந்து ப்ரெஷர் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ நிறையா ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அவங்க திரும்ப மூணில் இறங்கிட்டாங்கன்னா சாப்பிட்றது கொள்வது நிறைய பிரச்சனை இருக்கும். ஸோ இதெல்லாம் ரெடி ஆகிட்டு தான் அவங்க கீழே வெளில வரணும். 6.5 மணி நேரம் கழித்து நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து மூணுக்கு வெளில இறங்குறாரு. அவர் இறங்கி அந்த படிக்கட்டில் இறங்கி காலை கீழே வைக்கும்போது பார்த்திங்கன்னா எவ்வளோ தாட்ஸ் ஓடி இருக்கும்.
இது வரைக்கும் மூணில் யாருமே மனித குலம் முதல்ல ஒரு கிரகத்தில் கால் வைக்கும்போது என்னென்ன தாட்ஸ் ஓடும்? தான் வந்து ஒரு சாதனை பண்ண போகிறோம் அப்படிங்கிற தாட்ஸ் வரலாம், ஒரு பயம் இருக்கலாம், இங்கே எப்படி இருக்கும், டஸ்டியாக இருக்குது, க்ளவுடாக இருக்குமா, காலை வச்சா அப்படியே உள்ளே இழுத்துருமா, நிறைய தாட்ஸ் இருக்குள்ள ஓடி இருக்கலாம். அதெல்லாம் தாண்டி தைரியமாக ஒரு தரையில் கால் வச்சார். அப்போ அவர் சொன்ன ஒரு வாசகம் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஓகே, ஃபைனலாக லேண்ட் ஆகிட்டாங்க, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதான் இல்லை. அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. இன்னும் புது கோணங்களில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகேவுடன். நன்றி.